நடிகர் விஜய், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றியும் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் 2026 என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள். இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. கேள்விப்பட்டவங்களுக்கு இவரை பற்றி தெரியும். கேள்விப்படாதவங்க இவரை எப்படி பார்க்கணும்னா, இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் விஜய்க்கு நிச்சயமாக போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுடைய இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் 80% இருந்தது. நடிகர் விஜய், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றியும் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் 2026 என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு தனியார் தொலைக்காட்சி, அதாவது தமிழ் டெலிவிஷனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்க போகுது, அவருடைய அரசியல், அவருடைய ஓட் பர்சன்டேஜ், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தால் எப்படிலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ யார் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. கேள்விப்பட்டவங்களுக்கு இவரை பற்றி தெரியும். கேள்விப்படாதவங்க இவரை எப்படி பார்க்கணும்னா, இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு தான் இவர் சொல்லணும். ஒரு தேர்தல் அப்படி ஒரு மாநிலத்தில் நடக்குது அப்படின்னா நிறைய மாநிலங்களில் இவருடைய பங்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி கூட இவர் சேர்ந்து ஒர்க் பண்ணார் அப்படின்னா 95% வெற்றியை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இவர் ஒரு தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுப்பாரு. அந்தளவுக்கு இவருடைய பர்ஃபார்மன்ஸ், அந்தளவுக்கு இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யார் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா, பீகாரை சேர்ந்தவர் தான் இவர். இவருக்கு கீழே ஒரு டீம் இருக்குது. இவர் ஒரு ஃபவுண்டராக சிஏஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சிகள் கூட இணைஞ்சு தேர்தலில் சில வியூகம், சில விஷயங்கள், இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அந்த அரசியலே மாற்றுவாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க. ஸோ ஒரு கட்சி அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அந்த இடத்துல இருந்தாருன்னா அவருடைய பங்களிப்புனால பெரிய அளவில் வின் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஸோ 2011 அந்த காலகட்டத்தில் தான் குஜராத்தில் இந்த சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த சோலார் திட்டம் அப்படிங்கிறது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமாக இருந்தது குஜராத்தில். மோடி அவர்களுக்கும் அந்த ஸ்கீம்னால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கிடைச்சிது. ஸோ இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் பிரசாந்த் கிஷோர் மோடி அவர்கள் கூட ஒர்க் பண்ணி குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2014 இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன்லேயும் பிரசாந்த் கிஷோர் பிஜேபியோட ஒர்க் பண்ணி ஒரு பெரிய அளவில் பிஜேபி வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பார்ட்டிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தோம்னா பிஜேபி பார்ட்டி கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, காங்கிரஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அண்ட் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, டிஎம்கே கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அண்ட் ஆந்திர பிரதேஷில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கட்சியான ஒய்எஸ்சிஆர்பி அந்த கட்சி கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டில் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கிற நேஷ்னல் பார்ட்டிஸ் கூடயும் ஒரு பெரிய அளவில் ஒர்க் பண்ணி ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ பீகாரில் நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் கூட நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெறதுக்கு இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது. ஸோ எப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு சர்க்கிள் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா 2017 தான் ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷில் காங்கிரஸ் கூட இவர் கை கோர்த்து ஒர்க் பண்ணும்போது தடவையாக அவருடைய அந்த கணிப்பு, அவரோட வியூகம் அப்படிங்கிறது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தோத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 2021 நடந்த அசம்பிளி எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் நடந்த அந்த அசம்பிளி எலெக்ஷனில் டிஎம்கேவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி கூடயும் ஒர்க் பண்ணார். எந்த அளவில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைச்சிது, ஒரு வெற்றி பெற்றாங்க திரிணாமுல் காங்கிரஸோ டிஎம்கே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் 2022 அவர் அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா, இனிமே நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்க மாட்டேன், இந்த வேலையிலிருந்து நான் கிளம்புறேன், நான் விடைபெறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய வேலையை பண்ணார். ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் மாதிரி அந்த கட்சியை கொண்டு போனார். அதன் மூலயமா பாத யாத்திரை போகணும், ஸ்டேட் ஃபுல்லாக ஒரு 3000 கிலோமீட்டருக்கு பாத யாத்திரை போகணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இறங்கி போல்டாக நிறைய விஷயம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கூடயும் ஒரு டைப் வச்சு எதுக்குமே ஒர்க் பண்ணலை, எந்த எலெக்ஷனுக்கும்.
ஸோ அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்போவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2024 எலெக்ஷனில் சில விஷயங்கள்லாம் சொன்னார். மோடி அவர்கள் பற்றியும் சொன்னார், காங்கிரஸ் அவர்கள் பற்றியும் சொன்னார். நிறைய விஷயங்கள் இப்படி பேசிக்கிட்டே வராரு. ஸோ இப்படி பேசிக்கிட்டே வரும்போது அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி வைக்கப்படுது. நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம், இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதாவது திமுக அதிமுக இல்லாமல் ஒரு மூன்றாம் அணி இல்லை ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கா அப்படின்னு வந்து நிறைய கேள்வி வந்து காலங்காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பதில் என்னென்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கான வெற்றிடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதுக்கான வெற்றிடம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போதும் அவர் மேலே இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. வெற்றிடம்லாம் ஒன்றும் இல்லை, ரஜினிகாந்த் வந்து ஏன் வரணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இல்லை, வெற்றிடம் இருக்கு அப்படின்னு வந்து ரஜினிகாந்த் வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார், அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தமிழக அரசியலில் உண்மையாகவே ஒரு வெற்றிடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதையும் தாண்டி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழக அரசியலில் நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து எதை வச்சு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த இந்த 40-50 வருட இந்த தமிழக அரசியலில் குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளான திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுடைய இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் 80% இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 80க்கு அப்புறமா 70க்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 70% இந்த டைமில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, மீதி இருக்கிற 30% மக்களும் வந்து திமுக அதிமுக இல்லாத கட்சிகளை விரும்புறது அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து ஒரு ரெக்கார்டாகவே இருந்திருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய கட்சிகள் வந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து வந்தார். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் கட்சி ஆரம்பித்து வந்தார். இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட்டாக ஒரு 8% ஓட்டு மட்டும்தான் இவங்களால் வந்து பெற முடிஞ்சது. இதுக்கு காரணம் திமுக அதிமுக இல்லாத ஒரு தனி கட்சி வந்து பெரிய அளவில் எவ்வளோதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே ஒரு 8% ஓட்டை தான் வந்து பெற முடிஞ்சது. இதுதான் வந்து இதுவரைக்கும் நடந்த ஒரு அரசியல் கருத்து கணிப்பு, ஒரு ரெக்கார்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த 8% தாண்டி யார் போகிறாங்களோ அவங்க வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து இந்த இடத்துல இந்த வெற்றிடத்தை வந்து ஃபில் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சியுடைய இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த வெற்றிடத்துக்கான ஸ்பேஸ் வந்து 60%க்கும் கீழே தான் போகுமே தவிர இதுக்கு மேலே ஏறாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னா, பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதையும் தாண்டி விஜய் மாதிரியான போன்ற ஒரு பெரிய ஒரு ஆளுமை வந்து உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த வெற்றிடத்துக்கான இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து மக்கள் வந்து அதை தான் விரும்புவாங்க. திமுக அதிமுக இல்லாத கட்சியை தான் விரும்புவாங்க. அப்படி பார்க்கும்போது 60லேருந்து 50 கிட்ட கூட வந்து இது போகலாம். இந்த திமுக அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரலாம். அப்படி பார்க்கும்போது 40% கிட்ட மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போவும் திமுக அதிமுக இல்லாத மூணாவதாக ஏதாவது ஒரு கட்சி வருமா, ஸோ அந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து கடினமாக ஒரு உழைப்பு போட்டார் அப்படின்னா அவங்களுடைய இயக்கத்தை, அந்த அரசியல் இயக்கத்தை, கட்சியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வச்சு ஒரு கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பிளான் போட்டு பண்ணார் அப்படின்னா, ஸோ ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ அவர் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக பார்த்தோம் அப்படின்னா 2026 சரி, இல்லை அதுக்கப்புறம் வரப்போகிற எலெக்ஷன்லையும் சரி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டியாக விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இருக்கும். விஜய் வந்து அந்த ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணுவார். ஏடிஎம்கே டிஎம்கே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் விஜய்க்கு நிச்சயமாக போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன விஷயமும் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்யூச்சரில் வந்து நிச்சயமாக இந்த ஒரு கேப்பை வந்து விஜய் அவர்களுடைய கட்சி வந்து ஃபில் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வரலாம் அப்படிங்கிறத தான் வந்து கருத்து கணிப்புகளை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழக அரசியலில் இருக்கிற இந்த வெற்றிடம் எந்த அளவுக்கு வந்து இதை வந்து விஜய் அவர்கள் வந்து இதில் இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபைட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.